வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் செக்ஷன் வந்து 2.1.1.9. இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி லாஸ்ட் செக்ஷன்லேயே இதே தான் பார்த்தோம். 2 லைன் இருக்கும் பிரிண்ட் ஃபங்க்ஷனு, பிரிண்ட் இன்வொகேஷனு. இப்போ மூணாவது ஒரு லைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து 2 பிரிண்ட்டுக்கு நடுவில் ஒரு பிரிண்ட் ஒன்று போட்டுக்கிறோம். இதில் ஆர்கியூமெண்ட் எதுவும் இல்லை. போன செக்ஷனில் இது போட்டிருந்தோம், அப்புறம் இது போட்டிருந்தோம் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு எம்டி ஃபங்க்ஷன் கால் போட்டுக்கிறோம். எம்டின்னு எதை வச்சு சொல்கிறோன்னாக்கா, இதில் வந்து ஆர்குமெண்ட் இல்லை, என்ன, அதனால எம்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறோம். என்ன ஆகும்? இது பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் லைனு. அடுத்தது இந்த லைனுக்கு வந்து ஆர்குமெண்ட் இல்லாத பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எம்டி லைன் ஒன்று கன்சோலில் வரும். மூணாவது லைனில் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த இந்த 3 லைன் தான் இப்போ நாம் பார்க்கறது. இந்த 3 லைன் இதுதான் நம்ம வந்து பார்க்கறது. இது வந்து மேலே உள்ளது ஆஃப் ஆகல. ஆஃப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் வரும், அடுத்தது எம்டி லைன் வரும், அடுத்தது மூணாவது லைன் வரும். ஓகே, இப்போ நம்ம நோட்ஸ்க்கு போகலாம். ஸோ இது மாதிரி நடுவில் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. வி கால் இட் எம்டி பிகாஸ் வி ஹவ் நாட் டெலிவர்ட் எனி ஆர்குமெண்ட் டு த ஃபங்க்ஷன். எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னாக்கா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எம்டி லைனை கொடுக்கும். இதுதான் இது. Output an empty line, or this interpretation is also correct. Its output is just a new line. ஸோ இதோட அவுட்புட் வந்து ஒரு நியூ லைனை கொடுக்குது. இதுதான் இந்த செக்ஷன் 2.1.1.9ல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பை.